ஹலோ பேட்மிண்டன் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா யோனக்ஸ் கம்பெனியோடைய நானோ ஃப்ளேர் 1000ங்கிற மாடல். 1000ங்கிற மாடலில் 4 வேரியன்ட்ஸ் வருது. ஸ்டார்டிங்கில் ப்ளே, அதுக்கு அடுத்தது கேமு, அதுக்கு அடுத்தது டூரு, அதுக்கு அடுத்தது ZZ. ப்ளே தான் ஸ்டார்டிங்காக இருக்கக்கூடிய ப்ரைஸ், அதுக்கு அடுத்தது கேமு, டூரு, ப்ளே. இந்த ராக்கெட்டுடைய கலர்ஸ் மாடல் எல்லா வேரியண்ட்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃப்ரேம் வந்து நல்ல ஒய்டு கொடுத்துருப்பாங்க, ஷாஃப்ட் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், ஸ்மாஷ் பவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் எல்லா இதில் இருக்கக்கூடிய 4 வேரியண்ட்டுமே வந்து ஒரே மாதிரி தான் கலர்ஸு. இந்த எல்லோ அண்டு பிளாக்கு, ஃப்ரேம் ஒய்டு அப்படி தான் இருக்கும். இதை வந்து செய்யக்கூடிய மெட்டீரியல் தான் அந்த ஃபீலை நமக்கு கொடுக்கும். இது நீங்கள் ப்ளேயில் ஆடும்போது ஒரு ஃபீல் வரும், கேமுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், டூருக்கு அதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ZZ போகிறீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரியான ஸ்ட்ரிங்ஸை இந்த 4 ராக்கெட்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா, அது 4 ராக்கெட்டையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஆனால் அந்த 4 ராக்கெட்டும் நமக்கு கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஸ்ட்ரிங்ஸோட சவுண்டாக இருக்கட்டும், நம்ம ஆடும்போது அதை ஃபீல் பண்ணுற ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மெட்டீரியல் தானே உங்களுக்கு வேறு, அதனால் அதேமாதிரி காஸ்ட்டும் மாறிக்கிட்டே போகும். இந்த ராக்கெட் யாருக்கு எடுத்து விளையாடலாம் அப்படின்னா, சிங்கிள்ஸ் ஆடுறவங்க கட்டாயமாக எடுத்துக்கலாம். இன்னொன்று டபுள்ஸில் அஃபன்ஸுக்கு சூப்பர் ராக்கெட் இது. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை, 1-2 பேர் நம்மகிட்ட சொல்கிற பிரச்சனை என்னென்னா, ஆப்போனண்ட் அடிக்கிற ஸ்மாஷை நான் திரும்பி அவங்க கையிலே கொடுத்துட்றேன், அவங்க ரீஸ்மாஷ் அடித்து முடிச்சிடுறாங்க, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ராக்கெட்டை வச்சு அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னா, இந்த ராக்கெட்டில் நீங்கள் அடிக்கும்போது ஒரு லிஃப்ட் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் மிட் கோர்ட்டில் அவன் நின்று ஆடுறாங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் நல்லா அந்த ஒரு பிளேயிங் ஸ்டைல் நீங்களும் கொஞ்சம் கரெக்டாக மாற்றிட்டு அந்த லிஃப்ட்டை என்ன பண்ணுங்கள், அவங்களுடைய பேக் பாக்ஸை நம்ம வரைக்கும் இப்போ அனுப்ப முடியும். ஸோ லிஃப்ட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா, மிட்டில் அடிக்கிறவங்க நீங்கள் பேக் பாக்ஸ் அனுப்பும்போது ஒரு ஸ்டெப் பேக் போய் தான் அதை ஆட முடியும், உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அவங்க ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அடுத்து அவங்க ட்ராப் எதாவது ட்ரை பண்ண பார்ப்பாங்க, நீங்கள் உங்கள் கேமை ஸ்டைலில் மாற்றிக்கலாம். அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும், அதே ஸ்மாஷை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க சைட்டில் பேக் பாக்ஸை, அதாவது அவங்களுடைய பேக் ஹண்டில் இருக்கக்கூடிய பேக் பாக்ஸ் அவங்க ஃப்ரீயாக வச்சுருக்காங்கன்னா, கிராஸ் நீங்கள் அடிச்சு விட்டுடலாம். கிராஸ் அந்த லிஃப்ட்டை கிராஸில் ஏற்ற முடியும். இன்னொன்று கண்ட்ரோல் அந்த ராக்கெட்டில் அதிகமாக இருக்கிறனால என்ன பண்ணலான்னா, அந்த ஸ்மாஷையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நெட்டு ஒட்டி அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியும் உங்களால். அந்த மாதிரி இதை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ராக்கெட்டு. இந்த ராக்கெட்டை வந்து சொல்லிட்டேன், 4 வேரியண்ட்டில் வருது. ப்ரைஸ் ரேஞ்சு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரைஸும் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அடுத்தது இந்த ராக்கெட் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது இந்த ராக்கெட்டை பற்றின டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கட்டாயமாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.